நம்ம ஜானகி இருந்துட்டு இப்போ இலக்கியா மேல செம்ம கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அது நார்மல் விஷயம் கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது இப்போ இங்க ஒரு பிரியா அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வராம, அது தானா நடந்திருந்துச்சு அப்படின்னா, அது பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம கௌதமும், இலக்கியாவும் அதுவும் இலக்கியா சொல்லி தான் இது எல்லாத்தையுமே கௌதம் பண்ணிட்டு இருக்கான். கௌதம் முழுசா வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா பக்கம் தான் இருக்கான். இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கௌதம வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிரியறது தான் பெட்டரு. உங்கள விட்டு இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா பிரிஞ்சிருவா. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி நெறைய விஷயத்த வந்து சொல்லி நம்ம இலக்கியா மேல அபாண்டமா பழிய போட்டாங்க. நம்ம இலக்கியா வந்துட்டு நல்லதுக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே ஏத்துக்க முடியாத ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி இருந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் பைரவி சொல்ற விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி நல்லா மைண்ட் வாஷ் பண்ணி விட்டுட்டாங்க. ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இலக்கியா வந்த உடனே உண்டு இல்லன்னு பண்ணணும் அப்படின்ற மாரி தான். அடுத்ததா எதனா ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரு டைம்ல நம்ம இலக்கியாவ இவங்க சும்மா விட போறதே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க செம்ம கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே. இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டான விஷயம். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொய்யா பழி போட்டாங்க. நம்ம ஜானகியும் சரி நம்பிட்டாங்க. அப்படின்றது எல்லாமே ஓகே தான். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவியோட சுயரூபம் நம்ம ஜானகிக்கு தெரிய வருது. அப்போ இலக்கியாவோட பிளான் இது எதுவுமே கிடையாது. நம்ம தான் அதாவது இவ பேச்ச கேட்டுக்கிட்டு, இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா தப்பா நெனச்சிருக்கோம். பைரவி உன்ன நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாரி நம்ம ஜானகி வந்துட்டு இப்போ பைரவி மேல பயங்கர கோவமாக போறாங்க. ஏன்னா, இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இந்த பைரவி மட்டும் தான். அவ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாத்த போறாங்க. நம்ம இலக்கியாவும், கௌதமும் நெனச்சிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரிய வச்சு, இப்போ கார்த்திக்கோட வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா சீரமைக்க போறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பிரியாவ இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வர போறாங்க. ஏன்னா, பிரியாவோட நல்ல கேரக்டர், நல்ல குணம் எல்லாமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம அ பிரியா இருந்துகிட்டு ஆ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும்போது அவங்களுக்கு தெரியல. பட் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இப்போ நம்ம பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம ஜானகிக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகிய பிரியாவோட நம்பர கார்த்திக் ஃபோன்ல இருந்து எடுத்து ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பைரவிய பத்தி எப்படி உண்மைகள் தெரியுது? என்ன உண்மைகள் தெரியுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவி வந்துட்டு அஞ்சலி கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு அஞ்சலி, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. இன்னும் 2டே நாள் தான். 2 நாளைக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி கால எடுத்து வைக்க போறன்னு மட்டும் பாரு." ஒரு பக்கம் கௌதமும், இலக்கியாவும் உன்ன அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க உனக்காக நான் இவ்ளோ பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். நீ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீ சூப்பரான வேலைய பண்ண. விஷம் குடிச்சு, நடிச்சு, ஏமாத்தி சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சுட்ட. இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வை. அடுத்த செகண்ட் இலக்கியா அந்த வீட்ல இருக்க மாட்டா. அதுக்கான வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். அதாவது என்னோட அண்ணிய வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏத்தி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. எல்லாமே சூப்பரா நடக்கும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இத கேட்டு தான் நம்ம ஜானகி வந்துட்டு இவ்ளோ பெரிய முடிவு எடுத்திருக்கிறது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.